Hi, hello, welcome to JD Pharmacoveda. In this video, we are going to see how to apply for the post of MRB Pharmacist. So, டைரெக்டாக வந்து MRB வெப்சைட்டில் எப்படி நம்ம ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான கூகுள் பேஜில் MRB அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அப்போ நம்மளோட MRB மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யர்மெண்ட் போர்ட் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்கும். அதை லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நியூ யூசர் ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடில். ஸோ நியூ யூசர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரெஷ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து சர்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹவு டு அப்ளை அப்படின்னு இருக்கும். ஸோ தரவா அந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், நியூ யூசர் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் வச்சுருக்கோன்னு எல்லாமே வந்து நீங்கள் கிளியராக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு லாஸ்ட் வந்து டிக்ளரேஷன் ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சைன்அப் ஃபார்ம் வரும். அதில் வந்து நெய்ம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நேஷ்னாலிட்டி, உங்கள் நேஷ்னாலிட்டியை செலக்ட் பண்ணிக்கணும். எந்த கண்ட்ரி, இந்தியன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து IUNX சர்வீஸ் மேன் கேட்கும், எஸ்ஓ நோ கொடுத்துக்கோங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா, கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணது அப்படின்னு கேட்கும். எஸ்ஓ நோ கொடுத்துட்டு எந்த கம்யூனிட்டி பிலாங் டு, பிசி, எம்பிசி அது எல்லாமே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சப் கேஸ்ட்டு, ஸோ கம்யூனிட்டிலே எந்த கேஸ்ட் அப்படின்னு கொடுங்க. தென் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து யார் இஷ்யூ பண்ணாங்க, மேக்ஸிமம் அந்த சோனல் டெப்யூட்டி தாசில்தாராக இருப்பாங்க, அது கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர், எல்லா சர்டிஃபிகேட்ஸுக்கும் ஒரு நம்பர் இருக்கும், அது கொடுங்க. தென் த பிளேஸ் ஆஃப் இஷ்யூ, சர்டிஃபிகேட்லேயே பார்த்தீங்கன்னா கீழே டேட் அண்ட் பிளேஸ் இருக்கும், அது. தென் இஷ்யூயிங் டேட், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடைச்ச டேட் வந்து கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கேலண்டரில். ஆர் யூ டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டுன்னு கேட்டிருப்பாங்க, எஸ் ஆர் நோ. தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அஸ் பர் தி SSLC மார்க் ஷீட் அதையுமே வந்து கரெக்டாக கேலண்டரில் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, ப்ரெசண்டில் ஒர்க்கிங்காக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி உங்களுக்கு தேவை. ஸோ மொபைல் ஐடி நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி ஆப்ஷன் இருக்கும். ஸோ சென்ட் ஓடிபி உங்களுக்கு வந்துடும். இட் டேக்ஸ் சம் ஃபியூ மினிட்ஸ். அது முடிஞ்சதுமே வந்து நீங்கள் ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெரிஃபை மொபைல் இருக்கும். ஸோ மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிடும். அட் த சேம் வே எப்படி மொபைல் நம்பருக்கு ஓடிபியோ சேம் இமெயில் ஐடியுமே வந்து இமெயில் ஐடி கொடுத்துட்டு தென் வந்து ஓடிபி ஜென்ரேட் பண்ணுங்கள். மொபைல் ஐடிக்கு வந்து வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். மொபைல் அண்ட் இமெயில் ரெண்டுக்குமே ஓடிபி வந்து வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். இப்போ நீங்கள் கொடுத்துருக்குற கன்சர்ன் மொபைல் அண்ட் கன்சர்ன் இமெயில் ஐடிக்கு தான் வந்து இந்த ஓடிபி வந்துடும். ஓகேவா, வெரிஃபை பண்ணிக்கோங்க ரெண்டையுமே. ஓடிபியை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை இமெயில் அல்லது வெரிஃபை மொபைல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஓடிபி வந்து வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிவிட்டு தென் கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்ட், சேம் பாஸ்வேர்டே வந்து அந்த பக்கமும் கொடுங்க. ஒரு லோவர் கேஸ் இருக்கணும், அப்பர் கேஸ் இருக்கணும், நியூமரிக்கல் டிஜிட் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். சேம் அதையுமே வந்து இந்த பக்கமும் கன்ஃபார்ம் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டை கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகும், அதை வந்து நம்ம என்டர் பண்ணணும். பண்ணி சப்மிட் கொடுத்ததுமே வந்து நம்மளோட கன்ஃபர்மேஷன் ஆகிடும் நம்ம பேஜு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஒரு சைன்அப் கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். அந்த பேஜில் நம்மளோட யூசர் ஐடி கொடுத்துருப்பாங்க. அட் த சேம் டைம் நம்மளுக்கு நம்மளோட பாஸ்வேர்டுமே தெரியும். ஸோ யூசர் ஐடி இது, பாஸ்வேர்ட் அவங்க கொடுக்குறது. தென் கீழே வந்து ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், லாகின் பண்ணுங்கள். ஓகே, லாகின் ஆனதுமே வந்து உங்களோட ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வந்துடும். இதுலேயுமே சேம் டிக்ளரேஷன் கொடுத்து கண்டினியூ கொடுக்கலாம். அண்ட் அட் த டாப் கார்னரில் வந்து ஹோம் டேஷ்போர்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு 3 இது இருக்கும். அதில் அப்ளிகேஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணும்போது ஒரு 7 பேஜஸ் வரும். பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கோவிட் டியூட்டி, அப்லோட் ஃபோட்டோ, சிக்னேச்சர், டாக்குமெண்ட், ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஒரு 7 பேஜஸ் வரும். ஸோ ஒன்றுனா நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜ்க்கு போனோம். கிவ் யர் ஃபாதர் ஆர் மதர் நேம் ஆர் கார்டியன். இப்போ ஃபாதர் அண்ட் மதர் நேம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த பக்கம் ரைட் சைடில் ஃபாதர்ஸ் நேமுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அதில் ஃபாதர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. தென் ஆஃப்டர் தட் மதர்ஸ் நேம். இது ரெண்டும் முடிச்சதுக்கப்புறம் மேரீடாக கேட்பாங்க. எஸ் ஆனோ கொடுத்துருக்கோங்க. இஃப் எஸ் உங்களோட ஸ்பவுஸோட நேம், ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் நேம் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேட்டிவிட்டி. ஸோ நேட்டிவிட்டியில் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கேட்பாங்க. இன் விச் டிஸ்ட்ரிக்ட் யூ பிலாங் டு அது செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஜெண்டர். ஸோ ஜெண்டர் கன்ஃபர்மேஷன் இன்னொரு டேபும் வரும், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மேல் ஆர் ஃபீமேல். தென் ரிலீஜன் இருக்கும். ஆர் யூ ஆல்ரெடி இன் அ கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னா எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இஃப் எஸ் அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் ஓபிசி சர்டிஃபிகேட் என்ஓசி சர்டிஃபிகேட், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு காலம் இருக்கும். அதே அக்ரி கொடுத்துட்டு ஆர்கனைசேஷன் நேம் கொடுங்க. in which organization you belong to or you are working presently அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஐடி ப்ரூஃப், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் ஆர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும். அந்த கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதோட ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் நம்பர் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்களுடைய அட்ரஸ் கொடுங்க. ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜ், பின்கோடெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இஃப் யுவர் பர்மனன்ட் அட்ரஸ் இஸ் சேம் அஸ் தட் ஆஃப் யுவர் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் அப்படின்னா அந்த சேம் அஸ் பர்மனன்ட் அட்ரஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிக் கொடுத்துக்கலாம். தென் உங்களோட மதர் டங் செலக்ட் பண்ண வரும். ஸோ தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி மதர் டங் தமிழ் வந்துடும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் காலம் முடிஞ்சுது. செகண்ட் வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். இதில் 10th 12th டிகிரி 3 காலம்ஸ் இருக்கும். ஸோ 10th வந்து எந்த போர்டில் பண்ணீங்க, ஸ்டேட் ஆர் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் அந்த மாதிரி இருக்கும். தென் த மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங், அதுவுமே கேலண்டரில் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட சர்டிஃபிகேட்ஸில் இருக்கும், 10th 12th மார்க் ஷீட்டில் இருக்கும், அதை பார்த்து பண்ணிக்கோங்க. தென் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், எந்த மீடியம் படிச்சிங்க, இங்கிலீஷ் ஆர் தமிழ் மீடியம் 10th படிச்சிங்கன்னு கொடுங்க. தென் வந்து தமிழை ஒரு சப்ஜெக்டாக ஸ்கூலிங்கில் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். எஸ் ஆர் நோ கொடுங்க. இதே தான் வந்து 12th கேட்கும். 12th தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம்னு கேட்கும். அதுக்குமே வந்து நீங்கள் கரெக்டான ஆப்ஷன் கொடுங்க. தமிழ் மீடியம் படிச்சிங்கன்னா தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. தென் தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்களான்னு கேட்கும். எஸ் ஆர் நோ. தென் யூஜிலையும் சேம், டிகிரி வந்து டிஃபார்மா, பிஃபார்மா, அதுக்கப்புறம் ஃபார்ம்டியான்னு கேட்கும். நெக்ஸ்ட் என்ன யூனிவர்சிட்டி, த மந்த் ஆஃப் பாஸிங், ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி தானா, அண்ட் இதுலேயுமே மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கும். ஸோ இந்த யூஜியுமே நீங்கள் எந்த லாங்குவேஜில் படிச்சிருக்கீங்க, தமிழ்னா தமிழ் கொடுக்கலாம், இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ். ஸோ பிஎஸ்டிஎம் அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்னா யூஜியுமே வந்து தமிழில் இருக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட ஃபார்மசி ரெஜிஸ்ட்ரேஷன் அதோட பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டைப், பர்மனெண்ட்டாக ரினியூவல் டைப்பாக அப்படின்னு கேட்கும். அதுவும் கொடுத்துக்கோங்க. உங்களோட சர்டிஃபிகேட்லேயே இருக்கும் கீழே வந்து அது பர்மனெண்ட்டாக இல்லை ரினியூவலாக அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட், பிஜி டிகிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் ஆர் நோ கேட்டுட்டு இப்போ ஸ்பெஷலைசேஷன் லைக் எம்ஃபார்ம்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபார்மகாலஜியா, காக்னஸியா, சூட்டிக்ஸா அந்த மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங். அதுக்கப்புறம் பிஜி டிப்ளமா எதாவது இருக்கான்னு கேட்கும். அதுக்கும் இதே மாதிரி தான் எஸ் ஆர் நோ கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கீங்க அதை கொடுத்துக்கோங்க. தென் பிஎஸ்டிஎம் வந்து நம்மளை கொடுத்துருக்கிறத வச்சு அதுவே செலக்ட் ஆகிடும் நம்மளுக்கு தமிழ் மீடியம் இருக்கா இல்லையான்னு. அதை சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனில் வந்து ஏதாவது எரர்ஸ் இருந்ததுன்னா திரும்ப அந்த பேஜில் மேலே காமிக்கும் என்ன எரர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாகவே வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஓகே, பிஎஸ்டிஎம் அதுவாகவே செலக்ட் ஆகிருக்கும் நம்ம கொடுத்த டேட்டாஸ் வச்சு. ஸோ கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்கும். எஸ் ஆர் நோ கொடுத்துட்டு இஃப் ஒர்க்டுனா என்ன இன்ஸ்டியூஷன் டைப் லைக் பிஹெச்சியா இல்லை ஜிஹெச்சா, மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரி இருக்கும். அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. எந்த டைம்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, டேட், ஒர்க்கிங் டேட் அண்ட் ஃப்ரம் டு அந்த டூரேஷன் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க. தென் உங்களோட கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் சிக்னேச்சர் யார், சைன் பண்ணுறது யார், கவுண்டர் சைன்ட் யார்,
எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஆடு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதையும் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி ரைட்டில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ வந்து 20 கேபிலேருந்து 60 கேபிக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜே பிஎன்ஜி ஃபார்மேட்ஸில் தான் இருக்கணும். தென் அப்லோட் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி சிக்னேச்சர் அப்லோட் பேஜ் வரும். அதுவும் சேம் ஃபார்மேட் தான். இதுவுமே வந்து 10 கேபிலேருந்து 30 கேபிக்குள்ளாடி இருக்கணும் சிக்னேச்சர். தென் ஜேபிஜி பிஎன்ஜி ஃபார்மேட்ஸில் இருக்கணும். சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு இங்கே செலக்ட் ஆனதும் அப்லோட் பண்ணிவிட்டு தென் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. அப்போது சிக்னேச்சரும் அப்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட். ஸோ ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி அப்லோட் கொடுத்துட்டு சூஸ் ஃபைல். இது வந்து 60 கேபிலேருந்து 5 MBக்குள்ளாடி PDF ஃபார்மேட்டில் இருக்கணும். தென் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அப்லோட் கொடுங்க. வித்தின் சர்டன் பீரியட் என்ன ஆகிடும்னா அப்லோட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். 10th மார்க் ஷீட்டு கன்ஃபார்ம் அப்லோட் கொடுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 12th மார்க் ஷீட்டு சூஸ் ஃபைல் சூஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் தென் அப்லோட். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட யூஜி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன், நெக்ஸ்ட் உங்களோட பிஜி சர்டிஃபிகேட். இஃப் பிஜி இல்லை அப்படின்னா அந்த காலம் ஆட்டோமேட்டிக்கலாக வராது. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம கொடுத்த டேட்டாஸ் பேஸ் பண்ணி தான் இங்கே கேட்குறாங்க. ஸோ பிஜி இருக்குன்னா தென் இன்கேஸ் கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே இங்கே காலமில் அப்லோட் பண்ண கொடுத்துருப்பாங்க. ஓகே, பிஜி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது எல்லாமே முடிச்சதுமே வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ப்ரிவ்யூ பேஜ் வரும். ஸோ இது வரைக்கும் நம்ம கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து போட்டு ப்ரிவ்யூ ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்போ இதுலையாவது நம்மளுக்கு எடிட்டிங் பண்ணணும் இல்லை சேஞ்ச் பண்ணணும்னா தரவாக செக் பண்ணிட்டு ரைட் கார்னர்ஸில் எடிட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் பேஜ் வரும்போது இங்கே வந்து வெரிஃபை டாக்குமெண்ட் அப்படின்னு எல்லா டாக்குமெண்ட்ஸோட ரைட் சைட்லேயுமே இருக்கும். அந்த கிளிக் பண்ணி நம்ம கொடுத்துருக்குற டாக்குமெண்ட் கரெக்ட் தானான்னு அந்த பேஜில் வரும். அதை ஒரு வாட்டி கிளியராக செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அப்படி எல்லா டாக்குமெண்ட்ஸ்க்குமே பண்ணணும், இண்டிவிஜுவலாக பண்ணணும். லைக் 10th 12th யூஜி பிஜி ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்ரிதிங் எல்லாமே வந்து நம்ம தனியாக பண்ணிக்கணும். இது முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட் வந்து டிக்ளரேஷன், ஐ அக்செப்ட் தி அபவ் டிக்ளரேஷன் சொல்லிவிட்டு டிக்ளேர் கொடுத்துட்டு சப்மிட் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இங்கேயுமே இதுக்கு மேலே எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ கிளியராக செக் பண்ணிவிட்டு போங்க. இந்த பேஜ் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் பேஜு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஏன்னா இந்த பேஜ் வந்து இட் டேக் சம் டைம். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா நம்மளோட டெபிட் கார்டு வச்சு நம்ம பே பண்ணிக்கலாம், ஏடிஎம் நம்பர்ஸ் கொடுத்து பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூபிஐ பேமெண்ட் பண்ணிக்கலாம், ஃபோன்பே ஜிபே அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ பேமெண்ட் ஆப்ஷன் பேமெண்ட் ஆப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன வரும் அப்படின்னா மொத்தமான பேஜ் வந்துடும். லைக் பேமெண்ட் ரெசிப்ட் வரும், அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். ரெண்டுமே PDF ஃபார்மேட்டில் இருக்கும். பிரிண்ட் கொடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா PDFாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா?